வணக்கம். நாம இந்த கிளாஸ்ல பைத்தான்ல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பத்தி பார்க்க இருக்கிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ கிளாஸஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன? கிளாஸஸ் அப்படின்றது ஒரு ப்ளூ பிரிண்ட் போல அமையும். அந்த ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதனால ஆப்ஜெக்ட்ஸை நம்ம இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இன்னும் நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ ஒரு லேம்போகினி கம்பெனி எடுத்துக்கலாம். ஸோ அவங்க ஒரு லேம்போகினி பில்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த லேம்போகினிக்கு எந்தெந்த இடத்துலலாம் ஹெட் லேம்ப் இருக்கணும், ஸோ எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி சீட்ஸ் இருக்கணும், ஸோ அதுக்கெல்லாம் அவங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு சீட், அதற்கப்புறமா டயர், ஸோ இதெல்லாம் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் தான் கிளாஸ். அதற்கப்புறமா அவங்க பில்ட் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது சீட், டயர், இதெல்லாம் தான் தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னுவோம். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கிலும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிளாஸ், அதாவது ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஆப்ஜெக்ட். ஸோ இன்ஸ்டான்சியேட்டிங் எ கிளாஸ் அப்படின்னா கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட். அதாவது இன்ஸ்டான்சியேட்டிங் அ சீட் அப்படின்னா நம்ம அந்த லேம்போர்கினியோட ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம சீட் கிரியேட் பண்ணுறோம். சீட்டுன்றது என்ன, ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அதை போல தான் இங்கே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கிலும். ஸோ இப்படி ஒரு ரியல் வேர்ல்டு என்டைட்டிஸ், ஒவ்வொன்றும் ஒரு ரியல் வேர்ல்டு என்டைட்டிஸ் தான். ஸோ இதனால் நம்ம ரியல் வேர்ல்டு ப்ரோக்ராம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு முடியுது. ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு கேடிஎம் டியூக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்குன்னு ஒரு ஸ்டேட் இருக்கும், அதற்குன்னு ஒரு பிஹேவியர் இருக்கும். ஒரு அந்த கேடிஎம் டியூக்கோட ஸ்டேட் என்ன அப்படின்னா அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதற்கப்புறமா அதோடைய லேம்ப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஸோ இதுதான் அதோடைய ஸ்டேட். பிஹேவியர்னு எடுத்துட்டா அதால் அக்ஸலரேட் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடை குறைச்சிக்க முடியும். ஸோ இதுதான் அதோடைய பிஹேவியர். அதே போல் ஆப்ஜெக்ட்ஸுக்கும் தனித்தனி பிஹேவியர்ஸ் இருக்கும், அதற்குன்னு தனித்தனி ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை இந்த பைத்தான்லையும் யூஸ் பண்ண முடியும். பைத்தானில் நான் ஏற்கனவே சொன்னது போல் எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ நம்ம இந்த ஆப்ஜெக்ட்ஸை கிளாஸஸ்குள்ளே யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பைத்தான்ன்றது ஒரு பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். காரணம், நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸை கிளாஸஸ்குள்ளே யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இன்னொரு அட்வான்டேஜ், ஒரு ஆடட் அட்வான்டேஜாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கிளாஸஸ் இல்லாமல் நம்ம ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு கிளாஸும் கிரியேட் பண்ணல, ஜென்ரலாக ஃபங்க்ஷன்ஸை மட்டும் யூஸ் பண்ணி கூட நம்மளால் ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியுது. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை வந்து நம்ம இது பைத்தன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிளாஸோட நேம் பர்சன், ஸோ கிளாஸ் ஃபாலோட் பை கிளாஸ் நேம். இப்போது நான் ஒரு ஆப்ஜெக்டோடைய மெமரி அட்ரஸை பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போது இந்த பர்சனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப்ஜெக்டோடைய நேம் பி. அதை தொடர்ந்து அந்த ஆப்ஜெக்டை நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பிரிண்ட், அதற்குள்ளே நான் பிஎஃப் பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் கீவேர்ட் ஃபாலோட் பை கிளாஸ் நேம், அதை தொடர்ந்து ஒரு கோலன், அதற்கப்புறமா நான் பாஸ் பண்ணுறேன். அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் பி. ஸோ அதுக்கு தொடர்ந்து அந்த பியை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு அதோடைய மெமரி அட்ரஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னா மெயின் டாட் பர்சன் ஆப்ஜெக்ட் அட் அதோடைய மெமரி லொக்கேஷன். ஸோ பர்சன் ஆப்ஜெக்ட் அப்படின்னா எது, பி. ஸோ அந்த ப்ரீயை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறப்ப தான் நமக்கு பர்சன் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது, இந்த பர்சன் அப்படின்ற கிளாஸுக்கு க்ரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த ஆப்ஜெக்ட். ஸோ நான் இதோட ஐடியை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ கரஸ்பாண்டிங் ஐடி பிரிண்ட் பண்ண முடியுது. அதற்கப்புறமா இதோடைய மெமரியை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதோடைய மெமரி லொக்கேஷனும் நமக்கு பிரிண்டாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம இதில் நம்ம செய்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ். அந்த கிளாஸுக்கு ஏற்றாப்புல ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதை தொடர்ந்து அந்த ஆப்ஜெக்டை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அதற்கப்புறமா நம்ம இப்போது எப்படி செல்ஃப் வேரியபிள் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க வைக்கிறோம். ஜென்ரலாக நீங்கள் ஒருவேளை ஜாவா ப்ரோக்ராமர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா திஸ் கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட அது போன்றது தான் இந்த செல்ஃப் கீவேர்டும். ஸோ நான் இதில் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், செல்ஃப். ஸோ அந்த ஃபங்க்ஷனுடைய பேராமீட்டர் செல்ஃப் print hello how are you. ஸோ இப்போ அதை ரன் பண்ணலாம்.
இப்போது எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அதே அவுட்புட் தான் கிடச்சிருக்குது. காரணம், நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலை. ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் ஸோ ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்ற அவுட்புட் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ்ன்ற கீவேர்டு, அதை தொடர்ந்து கிளாஸ் நேம், அதற்கப்புறமா அந்த ஃபங்க்ஷனை நான் அந்த கிளாஸ்க்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனுடைய நேம் ஃபங்க், அதற்குள்ளே ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணியிருக்கிறேன், அது வந்து செல்ஃப். அதற்கப்புறமா நான் அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த செல்ஃப் அப்படின்ற கீவேர்டு வந்து இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணக்கூடியது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளதாக நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் பி தான் வந்து ஆப்ஜெக்ட், அதை தொடர்ந்து பர்சன் அப்படின்றது அந்த கிளாஸ் ரெஃபர் பண்ணக்கூடியது. ஸோ பி ஃபாலோட் பை அந்த ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த ஆப்ஜெக்ட், அதாவது பியை யூஸ் பண்ணி அதை கால் பண்ணுறேன். ஸோ பி டாட் ஃபங்க் அப்படின்றப்போ அந்த ஃபங்க்ஷன், அந்த மெத்தட் கால் ஆகுது. ஸோ நான் இதில் ஃபங்க்ஷனை நான் ஒரு கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் மெத்தட் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அடுத்ததாக நான் செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் ரோனி அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த நேம் அப்படின்றது இதில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹலோ ஹவ் ஆர் யூ ரோனி அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் நான் நேம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதில் இந்த ஹலோ ஹவ் ஆர் யூ அதை எம்பர்ட் பண்ணுறேன். ஸோ ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்றது கூட இந்த ரோனின்ற டெக்ஸ்ட் எம்பர்ட் ஆயிடுது. ஸோ இது வந்து ஒரு லோக்கல் வேரியபிள் நேம் அப்படின்றது. ஸோ அதன் மூலமாக நாம் அந்த ரோனி அப்படின்ற அந்த நேமை இந்த ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டோட நான் எம்பர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் நம்ம அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அந்த கிளாஸுக்கு. அதை தொடர்ந்து நாம் அந்த நேமை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது நான் அந்த நேமை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன், செல்ஃப் கமாண்ட் நேம் அப்படின்னு. அதே போல் இது கால் பண்ணுறப்போ நான் அந்த நேமை பாஸ் பண்ணுறேன். ஸோ ஹலோ ஹவ் ஆர் யூ ரோனி, இப்போயும் அதே அவுட்புட் தான் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ இதில் நான் அந்த நேம், அதை தொடர்ந்து இந்த நேமை ஈக்குவேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம் அப்படின்றப்போ அந்த பேராமீட்டர் ஈக்குவேட் ஆகும். அதை தொடர்ந்து நான் அதை பிரிண்ட் மெத்தடோட எம்பர்ட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கமாண்ட் நேம் அப்படின்றப்போ அதை கால் பண்ணுறப்போ பீரியட் ஃபங்க்ஷன் ஆஃப் ரோனி அந்த ஸ்ட்ரிங்கை நான் பாஸ் பண்ணுறேன் பேராமீட்டரா. ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்து செல்ஃப் டாட் நேமுக்கு ஈக்குவலாக இருக்கும். காரணம், அந்த ஃபங்க் மெத்தடில் நம்ம ஏற்கனவே செல்ஃப் கமாண்ட் நேம் அப்படின்ற பேராமீட்டரை பாஸ் பண்ணிக்கிறோம். இதில் ஒரே ஒரு பேராமீட்டர் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கிற முடியும். ஸோ நேம் மட்டும் தான் பேராமீட்டர் இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். நாம் இந்த ஜாவா அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே போல் நம்ம கன்ஸ்ட்ரக்டரை இதில் சிமுலேட் பண்ணலாம். ஸோ INIT அப்படின்னா இனிஷியலைசேஷன் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நான் இந்த செல்ஃப் கமாண்ட் நேமை பேஸ்ட் பண்ணுறேன் கட் பண்ணி. இப்போது இதில் வந்து செல்ஃப் டாட் நேம், அதாவது இந்த இனிஷியலைசேஷனை இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் பண்ணுறேன். இப்போது இதில் ஒரு சின்ன மைனர் மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணலாம். Func takes 0 positional arguments but 1 was given. ஸோ நமக்கு டைப் எரர் கிடைக்கிறத பார்க்கலாம். 0 பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் 1 was given, அதாவது இந்த ஃபங்க் அதில் தான் நமக்கு எரர் காட்டுது. ஸோ நம்ம அதை டீபக் பண்ணலாம். இதில் நான் செல்ஃப் காமா, ஸோ செல்ஃபை நான் பாஸ் பண்ணுறேன். ஹலோ ஹவ் ஆர் யூ ரோனி அப்படின்னு நமக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இனிஷியலைசேஷன் பர்பஸ்க்காக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் போல் ஒன்று யூஸ் பண்ணுறேன். அதற்கு செல்ஃப் கமாண்ட் நேம் அப்படின்ற பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். அதற்குள்ளதாக அந்த இனிஷியலைசேஷன் பண்ணுறேன். அதற்கப்புறமா ஃபங்க்ஷன், அதாவது ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த மெத்தட்குள்ளே செல்ஃப் கீவேர்டு செல்ஃப் அப்படின்ற ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். அதற்கப்புறமா பீன்ற ஆப்ஜெக்ட் வந்து பர்சனுக்கு க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங்கை நான் பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். அப்புறம் நான் க்ரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அந்த மெத்தடை கால் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த கரஸ்பாண்டிங் அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ நாம் இந்த கிளாஸில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், கிளாஸஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு ஆப்ஜெக்டுடைய மெமரி அட்ரஸை பிரிண்ட் பண்ணுறது, எப்படி செல்ஃப் வேரியபிளை யூஸ் பண்ணுறது, எப்படி பைத்தான இனிஷியலைசேஷன்லாம் பண்ணுறது, எப்படி ஒரு கோடை வெவ்வேறு விதமாக மாடிஃபை பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ உதாரணத்துக்கு இருக்கும்னா ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம செல்ஃப் கீவேர்டு யூஸ் பண்ணி பல விதமாக நம்ம கோடை மாடிஃபை பண்ணி ஒரே அவுட்புட்டை கெட் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கிறது இதுதான். நன்றி, வணக்கம். நாம் இப்போது பைத்தானில் ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி பார்க்க இருக்கிறோம். ஸோ
இவ்வளோ நாளாக நாம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்னென்னு பார்த்தோம், கண்ட்ரோல் ஃப்ளோனா என்னென்னு பார்த்தோம், லிஸ்ட், டிக்ஷனரிஸ். ஸோ இப்படி ஜென்ரலான டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். இப்போது இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நம்ம ஒரு நோட் பேடில் ரைட் பண்ணுறது, எப்படி ஒரு நோட் பேடில் அல்லது நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கிற டெக்ஸ்ட் ஃபைலோடைய டீட்டெயில்ஸ்லாம் கெட் பண்ணுறது, அதில் என்ன விதமான என்கோடிங் இருக்குது, அது ஒரு வேளை அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிருக்குதா இல்லை ஓப்பனில் இருக்குதா, ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி கெட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி எப்படி அதில் இருக்கிற கண்டென்ட்ஸ்லாம் ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பற்றி பார்க்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் பிக்லிங் அண்ட் அன்பிக்லிங் இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ பிக்லிங் அண்ட் அன்பிக்லிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக ஜாவா ப்ரோக்ராமிங்லாம் தெரிஞ்சிருக்கும், சீரியலைசேஷன் டீசீரியலைசேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே தான் இங்கே பைத்தானில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். பிக்லிங் அண்ட் அன்பிக்லிங்னா அதுதான். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் மெக்கானிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணுறதுக்கான காரணமே இதுதான். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 MB ஃபைல் கொடுத்துருவாங்க, அதில் எல்லா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ ஒரு 1000 எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு டேட்டா பேஸ் மாதிரி. ஸோ அதில் அந்த ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயியோடைய டீட்டெயில் மட்டும் வேணும் அப்படின்னா நாம் இந்த பைத்தன் யூஸ் பண்ணி அதை கெட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ அந்த மாதிரிக்கான கான்செப்ட்லலாம் இந்த பைத்தன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. காரணமே இதனால தான். ஸோ நாம் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிடலாம். நேம் ஈக்குவல்ஸ் ஹே how are you, f equal open e. ஸோ அந்த பாத்தை நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நான் டி டிரைவில் ஃபைலை ரைட் பண்ண போகிறேன். ஸோ நியூ ஃபைல். ஸோ ஃபைலோட நேம் வந்து நியூ ஃபைல் அல்லது new.txt வச்சுக்கலாம். ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ ஜென்ரலாக டெக்ஸ்ட் ஃபைல்ஸோட எக்ஸ்டென்ஷன் .txt. அது மட்டும் இல்லாமல் இது ரைட் மோடில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டபிள்யூன்னு மென்ஷன் பண்ணுறேன். டபிள்யூ அப்படின்னா ரைட் மோடுன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ f.write நேம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபைலை நம்ம ஒரு ஓப்பன் பண்ணுறோம், அப்புறம் ரைட் பண்ணுறோம், திருப்பியும் க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஹே how are you அப்படின்னு இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிட்டு இதை கூட நம்ம திருப்பியும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேரலாக நீங்கள் ரன் பண்ணுறப்பே அவுட்புட்டையும் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நியூ அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹே how are youன்னு வந்துச்சு. அஃப்கோர்ஸ் இதோட கண்டென்ட்டை நான் மாற்றி ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்ஃபோமீடியா. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த ஹே how are you அந்த எலமெண்ட்ஸ் டெலீட் ஆகிட்டு இன்ஃபோமீடியா அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் அதில் பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம், அதற்கப்புறமா அந்த என்ன ஸ்ட்ரிங்கை ரைட் பண்ணுறோமோ அதை ரைட் பண்ணுறோம். ரைட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட கொடுக்கலாம். பிரிண்டிங் ஹேஸ் பீன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி, அது மாதிரி பிரிண்டட் அப்படின்னு கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் பிரிண்டட் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்ஃபோமீடியா அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை டெலிட் பண்ணிட்டு திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேமில் வந்து நம்ம என்ன டேட்டாவில் ரைட் பண்ணுறோம் அதை ஸ்பெசிஃபை பண்ணணும். நம்ம அடுத்து இன்னொரு கோடிங் பார்க்கலாம். இப்போது எப்படி நம்ம ஃபைலோட டீட்டெயில்ஸ் கெட் பண்ணுறது, கெட்டிங் எ ஃபைல் டீட்டெயில்ஸ், இதை பற்றி பார்க்க விடுக்கிறோம். ஸோ ஃபைலோட டீட்டெயில் கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் அந்த ஃபைலை முதல்ல ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த ஃபைலோட ஒரு அக்சஸ் இருந்தால் தான் நம்மளால் அந்த ஃபைல் டீட்டெயில்ஸை கெட் பண்ண முடியும். ஸோ அந்த அக்சஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபைலோட பாத்தை நான் மென்ஷன் பண்ணுறேன். இதை ரீட் மோடில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். பிரிண்ட் ஸோ நேம். ஸோ ஃபைலோட நேம் இப்போ
பிரிண்ட் பண்ணணும். எஸ் கமா எஃப் டாட் நேம். அதை தொடர்ந்து பிரிண்ட் க்ளோஸ்ட் ஆர் ஓப்பன். ஸோ ஒருவேளை ஃபைல் க்ளோஸ் ஆகிருக்குதா இல்லை ஓப்பன் ஆகிருக்குதா அதை செக் பண்ணுறோம். ஸோ எஃப் டாட் க்ளோஸ்டு. ஸோ ஒருவேளை ஃபைல் க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா அது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லாட்டி ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கமா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே தொடர்ந்து பிரிண்ட் மோட் கமா. ஸோ ரீட் மோடில் இருக்குதா ரைட் மோடில் இருக்குதா நம்ம செக் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் இப்போது ரீட் மோடில் தான் இருக்குது. அடுத்தது பிரிண்ட் என்கோடிங். ஸோ என்ன விதமான என்கோடிங் அந்த ஃபைல் அப்படின்றதையும் செக் பண்ண போகிறோம். ஸோ என்கோடிங் எஃப் டாட் என்கோடிங். ஸோ இப்போ ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். எஃப் டாட் க்ளோஸ். ஸோ நம்ம கோடை இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். ரன் மாடியூல். ஸோ நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி. ஸோ நம்ம அங்கே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஸோ டியில் நியூ டாட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபைல் க்ரியேட் ஆயிரும். ஸோ இப்போது நமக்கு str ஆப்ஜெக்ட் இஸ் நாட் காலபிள் டைப் எரர் வந்திருக்குது. காரணம் நான் ஒரு ப்ராக்கெட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த ப்ராக்கெட்டை ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ அதை சேவ் பண்ணிவிட்டு திரும்பவும் ரன் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்க்கலாம் நேம்எஸ் அப்படின்ட்டு அது எங்கே இருக்குதோ அந்த டீட்டெயில் வந்துடுது. அதை தொடர்ந்து க்ளோஸ் ஆர் ஓப்பன்றப்போ ஃபால்ஸ். காரணம் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அதற்கப்புறம் மோட் வந்து ரீட் மோட் இருக்குது. ஸோ ஆன் இருக்குது. அதற்கப்புறமா என்கோடிங் CP1252. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் என்னென்னா இது ரீட் மோட். ஏன்னா நான் ஓப்பன் பண்ணுறப்பே நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் ஆர்ன்ட்டு. இப்போ நான் க்ளோஸ்க்கு அப்புறம் அதை அந்த மெத்தடை கால் பண்ணுறேன் அப்படின்னா க்ளோஸ் ஆர் ஓப்பன்றப்போ ட்ரூன்னு கிடைக்குது. ஸோ அதற்கு முன்னாடி ஃபால்ஸ்ன்னு கிடச்சிருக்குது. காரணம் நான் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிருக்குதா இல்லை ஓப்பன் ஆகிருக்குதான்னு செக் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால தான் எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ இப்போ இந்த க்ளோஸ் மெத்தடுக்கு பின்னாடி நான் ஒரு டேஷ் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டேஷ்க்கு அப்புறமா க்ளோஸ்ட் ஆர் ஓப்பன் அப்படின்றப்போ ட்ரூன்னு வந்திருக்குது. அதற்கு முன்னாடி அந்த டேஷ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபைல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் ஆர் ஓப்பன் அப்படின்றப்போ ஃபால்ஸ். காரணம் நான் அந்த ஃபைலை ஓப்பன் மோடில் வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம அடுத்ததாக எப்படி பிக்லிங் அண்ட் அன்பிக்லிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நாம் எப்படி ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறது, ஒரு ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்ஸை ரீட் பண்ணுறது எப்படி, அதற்கப்புறமா அந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறது எப்படி, ஸோ அதை பார்க்க போகிறோம். இப்போது அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி ஆகணும். ஏன்னா ரீட் பண்ணுறதுக்கு நம்ம ஓப்பன் பண்ணி ஆகணும். ஸோ இதில் ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுன காரணம் என்னென்னா ரா இன்புட் ஸ்ட்ரிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்லாஷஸ்லாம் அந்த கம்பேரட் இக்னோர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ while true line equal to f dot read lines. ஸோ நான் இன்டர்பிரட்டரை அந்த ஃபைலை ரீட் பண்ண சொல்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் லைன் அல்லது அந்த லைனோடைய எண்ட் ரீச் பண்ணுற வரைக்கும் ரீட் பண்ண அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ அதற்கு இஃப் லென்த் ஆஃப் லைன் ஈக்குவல் டு 0 பிரேக். ஸோ எண்டு லைனோட எண்டை ரீச் பண்ண உடனே பிரேக் பண்ணுற ஆப்ரேஷனை அப்படின்னு நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். அப்புறம் பிரேக் பண்ணிவிட்டு அந்த லைனை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணலாம். ஸோ as no attribute, ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ திருப்பி ரன் பண்ணலாம். இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் ஆன் க்ளோஸ்ட் ஃபைல். ஸோ நமக்கு வேல்யூ எரர் வந்திருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணிடலாம். இப்போது ஆன் லைன் 4, ஸோ லைன் 4 தான் நமக்கு எரர். ஸோ f டாட் க்ளோஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு வேளை க்ளோஸ்டாக இல்லாது
ஓப்பனில் இருக்குதான்ற நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபால்ஸ். ஸோ இது வந்து க்ளோஸில் இல்லை, ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இப்போ இதை எரேஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் இண்டென்டேஷனை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இன்ஃபர்மீடியா நமக்கு ப்ராப்பரான அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ இண்டென்டேஷன் தான் இதில் இம்பார்ட்டன்ட். இண்டென்டேஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா பைத்தன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா எரர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பைத்தன் வந்து ரீடபிலிட்டிக்காக இண்டென்டேஷனை கண்டிப்பாக ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா f.close நான் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டுருந்தேன். ஸோ அந்த ஸ்பேஸ்னால எனக்கு வேல்யூ எரர் நிறையா வந்துருச்சு. ஸோ அந்த எரர் செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு வேளை இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் ஆன் க்ளோஸ்ட் ஃபைல் அப்படின்ற எனக்கு கிடச்சிச்சு அவுட்புட். ஸோ நீங்கள் பார்க்கலாம், திருப்பி ரன் பண்ணுறேன், ப்ராப்பராக வந்துருச்சு அவுட்புட். ஸோ நான் என்னதான் அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நான் f.close மெத்தட் யூஸ் பண்ணி நான் அந்த ஃபைலுடைய ஸ்டேட்டஸை கெட் பண்ணேன். அப்படி இருந்தும் என்னால் அதை ஃபிகர் பண்ண முடியல. ஸோ நாம் இண்டென்டேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபிகர் பண்ணுறது கொஞ்சம் கடிது. அதனால தான் வந்து இண்டென்டேஷன்லாம் நம்ம ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். ஒருவேளை நம்ம இண்டென்டேஷன் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் அடிக்கடி எரர் வரும். அதை டீபக் பண்ணுறதும் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அடுத்தது நம்ம எப்படி பிக்கிளிங் பண்ணுறதுன்னு பார்க்க இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதற்கு நம்ம பிக்கிள் அப்படின்ற மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பைத்தான் 2லலாம் சி பிக்கிள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து அது நேட்டிவ் சி ப்ரோக்ராம்ஸை பேஸ் பண்ணியிருந்தனால அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது பைத்தான்லேயே பிக்கல் அப்படின்ற மாடியூல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒரு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த லிஸ்ட்டை கொண்டு போய் நான் ஒரு குறிப்பிட்ட ஃபைலில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ pickle.dump. ஸோ நான் இந்த ஃபைலில் டம்ப் பண்ண போகிறேன். அதாவது lips.p. இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .p. WB அப்படின்னா ரைட் பைனரி மோட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ டம்ப் பண்ணியாச்சு. இப்போது அதை லோட் பண்ணி நான் என்னால் ரீட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதற்கு முன்னாடி நான் அதில் இருக்கிற சேஞ்சஸை நம்ம அப்சார்ப் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒருவேளை அந்த lips.p அப்படின்ற ஃபைலில் நான் அந்த லிஸ்ட்டு எம்பெட் ஆயிடுச்சா அப்படின்றத பார்க்கலாம், அல்லது டம்ப் ஆயிடுச்சா அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நாம் எந்த டைரக்டரியில் ஒர்க் பண்ணுறோம் அதை கெட் பண்ணி ஆகணும். காரணம் அந்த டைரக்டரியில் தான் நம்ம அந்த lips.p ஃபைலை கெட் பண்ண முடியும். ஸோ os.getcwd. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது மூலமாக ஸோ சி டிரைவில் பைத்தான் 34 அப்படின்ற ஃபோல்டரில் இந்த lips.p அப்படின்ற ஃபைல் சேவ் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நோட்பேட் யூஸ் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த லிஸ்ட்டு வந்து என்கிரிப்ட் ஆகி இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டை நம்மளால் ரீட் பண்ண முடியலை. இப்போ நான் எரேஸ் பண்ணுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் திரும்பவும் அந்த ஃபைல் கிரியேட் ஆகிருக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். lips.p நம்ம இப்போ தான் டெலீட் பண்ணோம், திரும்பவும் அது கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கிரியேட் ஆனதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஃபைலில் இந்த லிஸ்ட்டு எம்பெட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் திரும்பவும் நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா டெலீட் பண்ணிட்டு ரன் பண்ணுவேன், அந்த ஃபைல் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். அது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கிற கான்டென்ட்ஸ் என்னென்னா என்கிரிப்டட் ஃபைல். இருந்தாலும் இது என்கிரிப்டடா அல்லது செக்யூர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. காரணம் இந்த என்கிரிப்டான டெக்ஸ்ட்டை யாருனாலும் ரீட் பண்ணலாம். அவங்களுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருந்தா அல்லது பிக்லிங் அண்ட் அன்பிக்லிங் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைலை டீக்ரிப்ட் பண்ணிட முடியும். அதற்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது அந்த ஃபைலை லோட் பண்ணிடணும் பிக்கிள் யூஸ் பண்ணி. ஸோ pickle.load. ஸோ இப்போ அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். lips.p. ஸோ ரைட் பண்ணுறப்போ நான் பைனரி மோடில் ரைட் பண்ணேன். இப்போ ரீட் பண்ணுறப்போ நான் ரீட் பைனரி மோட் RB அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த இதை வேல்யூவை பிரிண்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நான் எதை என்கிரிப்ட் பண்ணணும் அந்த டெக்ஸ்ட்டு டீக்ரிப்ட் ஆகி எனக்கு அவுட்புட்டாக கிடச்சிருச்சு. ஸோ பிக்லிங் அண்ட் அன்பிக்லிங் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் டேட்டாவுக்கு வந்து செக்யூர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஒரு வேளை பிக்லிங் யூஸ் பண்ணி உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் என்கிரிப்ட் பண்ணி சேவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் உங்கள் அட்டாக்கர் வந்து அந்த ஃபைலை லோட் பண்ணி அதை பைனரி மோடில் ரீட் பண்ணிவிட்டு அதை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிட்டு அல்லது அப்படியே டைரெக்டாக கூட அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முடியும். ஏன்னா pickle.load அந்த மெத்தடை பிரிண்ட் மெத்தடுக்குள்ளே பேராமீட்டரை பாஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டு பிரிண்ட் ஆயிடும்.
ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஒருவேளை நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணலாம். நீங்கள் உங்கள் கிளைண்ட் கம்பெனிக்கு உங்கள் ஃபைல்ஸில் என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு பிக்லிங் யூஸ் பண்ணி அதை என்கிரிப்ட் பண்ணி அதை நீங்கள் நெட்வொர்க்கில் சென்ட் பண்ணலாம். நடுவில் அந்த ஃபைலை யாராவது கூட ஸ்னிஃப் பண்ணி அந்த ஃபைலில் இருக்கிற டேட்டாஸ் அல்லது கான்டென்ட்ஸை இப்படி கூட டீக்ரிப்ட் பண்ண முடியும். அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் அதற்கு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும். அதற்கப்புறமா அதை பைனரி மோடில் ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிவிட்டு அந்த கான்டென்ட்டை பிரிண்ட் பண்ணணும். ஸோ 2 லைன் ஆஃப் கோடில் அந்த ஃபைல் செக்யூரிட்டியை பிரேக் பண்ணிட முடியும். ஸோ இதனால தான் பிக்லிங் வந்து சேஃப்டி மெக்கானிசம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த கிளாஸில் எப்படி ஒரு ஃபைலை ரைட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி ஃபைலோட டீட்டெயில்ஸை கெட் பண்ணுறது, ஒருவேளை அந்த ஃபைல் நேம் என்ன, அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிருக்குதா இல்லை க்ளோஸ் ஆகிருக்குதா, அதற்கப்புறம் எப்படி ஒரு ஃபைலில் இருந்து டேட்டாஸை ரீட் பண்ண டேட்டாவை எப்படி கான்சோலில் பிரிண்ட் பண்ணுறது, இதை பார்த்தோம். அதை தொடர்ந்து பிக்லிங்னா என்ன, அன்பிக்லிங்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ பிக்லிங் அண்ட் அன்பிக்லிங் யூஸ் பண்ணி நாம் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதற்கப்புறமா நாம் ஏன் பிக்லிங் அண்ட் அன்பிக்லிங் யூஸ் பண்ணி எந்த ஒரு ஃபைலையும் கமர்ஷியல் பர்பஸ்க்காக என்கிரிப்ட் பண்ணி டிரான்சாக்ஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் இன் பைத்தான். ஸோ நாம் இதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஃபைல்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியுது. ஒரு ஃபைலை ரைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த ஃபைலில் இருக்கிற டீட்டெயில்ஸை கெட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த ஃபைலில் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்கிற அந்த கான்டென்ட்ஸை ரீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரீட் பண்ண டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபைலை என்கிரிப்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பைத்தான்கிட்ட ஒரு விடை இருக்குது. ஸோ அதனால தான் பைத்தான் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மற்றும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. நன்றி.